வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 8 தொகையில் ஐங்குறு 100 வேட்கை 10 இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இதோடைய திணை மருதம். தலைவன் பிரிஞ்சு போன நிலையில் தலைவி தொடர்ந்து இல்லற கடமைகள்லாம் தவறாமல் அவள் செஞ்சுன்னு வரான். தோழிகளெல்லாம் நீங்கள் நலமாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் வேண்டிக்கணும் அவன் நலத்துக்காக அப்படின்னு சொல்கிறது மூலமாக தலைவன் செஞ்ச தவறை நினச்சி அவன் தலையை குனிய வைக்கிறார் தோழி. தோழியோட இந்த சொல் திறனை பாராட்டுறது ஒரு புறம் இருக்கட்டும்னாலும் என்ன செய்தாரை ஒருத்தல் என்பது இதுதானோன்னு நினைக்க தோணுது. பாடல் வாழி ஆதன் வாழி அவினி நெல் பல பொலி பொன் பெரிது சிறக்க என வேட்டோலே யாயே யாமே நனைய காஞ்சி செனைய சிறுமீன் யார் ஊரான் வாழ்க பாணனும் வாழ்க என வெட்டோமே. இதை எழுதுனது ஓரம் போக்கியார். தலைவன் பரத்தியிடம், அதாவது வேறு ஒரு பெண்ணோடு சென்றுட்டு திரும்பி வரான். அவனோட ஒழுக்கத்தை பற்றி தலைவன் என்ன நினச்சாலோ தலைவி என்ன நினச்சாலோன்னு சொல்லிட்டு பயந்து தலைவன் தலைவியை பற்றி கேட்குறான். அதற்கு தலைவி அவளோட தாயோடு சேர்ந்து பதிலளிப்பதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. ஆதன் ஆவணின்றது அந்த நாட்டை ஆள்ற 2 பேர், அந்த மன்னர்கள். அவங்கள வாழ்கன்னு சொல்லிட்டு அவர்களோட நாட்டில் நெல் விளைச்சல் பல மடங்காக பெருகணும், பொன் வளம் சிறந்து விளங்கணும், அதாவது எல்லாருமே நல்ல செல்வத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு தாய் மனதார வேண்டினாள். அத்தோடு இல்லாமல் நீர்த்துறையில் பூத்த மலர்களை கொண்ட காஞ்சி மரத்தையும் முட்டைகளுடைய சிறிய மீன்களையும் உடைய யானர் நிறைந்த மருத நிலத்துக்குரிய தலைவனே. யானர்ன்றது குறிப்பாக இந்த நிலத்தை சேர்ந்தவங்கள சொல்லுவாங்க. நீ வாழ்க, உன்னை புகழ்ந்து பாடும் பாணனும் வாழ்க அப்படின்னு அவங்க வாழ்த்துற மாதிரி இந்த பாடல் வருது. இதில் பார்த்தீங்கன்னா தலைவன் தவறு செஞ்சுருக்கான், ஆனால் தலைவி அவனை திட்டாமல் வாழ்த்துக்கிறாள். அது மாத்திரம் இல்லாமல் காஞ்சி மரத்தையும் மீன்களையும் ஒப்பிடுறது மூலமாக காஞ்சி மரத்தோட பூக்கள் எல்லாருக்கும் பொதுவானது. அதே மாதிரி சினையோட மீன்கள் தண்ணீரில் யார் வேணும்னாலும் கிடைக்கக்கூடியது. இத்தோடு அவள் ஒப்பிட்டு தலைவனும் தன் மனைவிக்கும் பரந்தைக்கும் சமமாகவும் பொதுவானவாக இருக்கிறானே என்ற தன்னுடைய ஆதங்கத்தை அவள் வெளிப்படுத்துகிறான். இதோடைய துறை புறந்து ஒழுகுதலே. அது ரொம்ப நாள் இன்னொரு பெண்ணோடு இருந்துட்டு இல்லை இது தவறு அப்படின்னு தெரிஞ்ச மனசோடு அவன் திரும்பி வரான். தலைவியோடு ஒழுகிற தலைமகன் வரும்போது அந்த தோழியோட யான் அவ்வாறு ஒழுக நீவர் நிறைத்த திறம் யாது அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு அவள் பதில் சொல்கிறான். பரந்தையோட நிறைய நாள் தங்கின தலைவன் அவனோட பிழையை உணர்ந்து தான் தலைவிக்கிட்ட திரும்பி சேர்றான். அப்போ தோழியை பார்த்து, நான் உங்களை பிரிஞ்சு வாழ்ந்த நாட்களில் நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்றத கேள்வியாக கேட்குறான். அதுக்கு விடையே தோழி இவ்வாறு பதில் சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.